பிபி த காமன் மேன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 அதுக்கு போக இருக்கிற 5 போட்டியாளர்களோட செலெக்ஷன் ஷோ தான் வந்து இந்த பிபி த காமன் மேன் ஷோ. ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 பேசப்படுறதை விட இப்போ பிபி த காமன் மேன் ஷோ தான் வந்து இப்போ எங்கே பார்த்தாலுமே அதை பற்றிய போஸ்ட் தான். இல்லை அதுதான் வேணும், வியாபார ரீதியாக அதுதான் வேணும். ஏன்னா பிபி த காமன் மேன் ஷோ வந்து பிக் பாஸ் சீசன் 10க்கான ஒரு படி. அப்போ அந்த படி சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சால் தான் பிக் பாஸ் சீசன் 10 வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அப்போ பிக் பாஸ் டீமுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக நடக்குது, நமக்கும் என்ன தேவையோ அது கரெக்டாக நடக்குது. பிக் பாஸ் ரசிகர்கள், ரிவ்யூவர்ஸ், வெல்விஷர்ஸ், இந்த ஷோக்காக காத்திருந்தவங்க எல்லாரும் என்னத்தை விரும்பினாங்களோ அது கரெக்டாக நடக்குது. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிபி த காமன் மேன் ஷோ தொடர்பாக 3 போட்டியாளர்கள் தொடர்பாக இப்போ சோஷியல் மீடியாலையும் சரி வேற சில இடங்கள்லையும் சரி சில தகவல்கள் வெளியில வருது. எப்படி செலக்ட் பண்றாங்க, இவங்க செலக்டடா, இவங்க ரிஜெக்டடா, ஸோ யாருப்பா ரிஜெக்ட் பண்ணது அப்படின்னு எல்லாம் நிறைய விடயங்கள் வந்து வருது. சரிங்களா? ஸோ யாரு ரிஜெக்ட் பண்ணது, யாரு செலக்ட் பண்ணது அப்படி என்பது பல பேர் கேட்டாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் தானே, நம்ம பார்ப்போம், இவங்க போடுற போஸ்டை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு. அப்ப அதை வந்து கொஞ்சம் கிளியர் படுத்துற வீடியோ இது ஒண்ணு. அடுத்தது யாருப்பா அந்த அட்வொகேட், ஸோ பேர் வந்து சங்கவி அப்படின்ற ரீதியில. ஸோ அப்போ அவங்கள பற்றி ஒரு பேச்சு ஒன்று போகுது. ஸோ நானும் பார்த்தோன்னா சில விடயம் பேசணும்னு தோணிச்சு, அது ஒரு விடயம். அடுத்தது ஒருத்தங்க இந்த பிபி த காமன் மேன் ஷோக்கு போனவங்க பொதுவாக பிக் பாஸ்ல தான் நாமினேஷன் பண்ணிக்க குறை சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட இவங்க வீட்டில் இருக்க தகுதி இல்லை, இவங்க பாய்சன் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் பிபி த காமன் மேன் ஷோ இல்லை, அந்த ஷோக்கு போய் போனவங்களே சில பேரோட போட்டோக்களை போட்டு இவங்கெல்லாம் பாய்சன் அப்படின்னு சொல்றது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா தெலுங்குல எல்லாம் இப்படி வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க, அப்படி சொல்ல முடியாது. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம், யார் சொன்னாங்க அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். சில பேர் பார்த்துருப்பீங்க, ஏன்னா 2500 லைக் வந்துருக்கு அந்த போஸ்ட்டுக்கு. வாவ், இன்ஸ்டாகிராமில் லைக் ஈஸியாக எடுக்கலாம் போல இருக்கு. ஸோ ஓகே, இந்த விடயங்கள் இந்த வீடியோல. அடுத்தது முனியம்மா அவர்கள் ரிஜெக்டட் அப்படின்னு வந்து ஒரு விடயம். சரியா? துரத்தி அடிக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விடயம். தனக்குத்தானே குழி தோண்டிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சில விடயம். ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கணும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. 7 வருடமாக நம்ம பிக் பாஸ் தமிழ் ரிவ்யூ பண்றோம். 7 சீசனுமே நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்க தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க. முதல் நாளே நான் யாரை வின்னர்னு சொல்றேனோ அவங்க தான் டைட்டில் அடிப்பாங்க. பொதுவாக வைல்ட் கார்டு என்ட்ரி வந்துச்சுன்னா அப்போ என்னோட இது வந்து மாறி இருக்கும். பொதுவாக விஜி அர்ச்சனா மேம் அவர்கள் அது பிரதிபண்ண இல்லாதபடியா விஜி அர்ச்சனா மேம் அவர்களை அவங்க வந்து அடுத்த வீக்லேருந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். திவ்யா கணேஷ் மேம் அவர்களை பார்த்தோன்னே சொல்லிட்டோம் இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு. ஸோ அப்படி நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்க தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க. 100% என்னுடைய சக்ஸஸ் ரேட் இருக்கு. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிபி த காமன் மேன் ஷோவில் சில பேரை பார்த்தோன்னே நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன கருத்து சொல்ற அப்படின்னு கேட்டா இது என்னுடைய இந்த ஷோல ரிவ்யூல 100% என்னுடைய சக்சஸ் ரேட் இருக்கு. சரியா? அது முதல் நாள் 105 நாளும் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி, இல்ல வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் அப்பையிலேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நாளைக்கு 10 வீடியோ கிட்ட போட்டு அந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அந்த மக்களோட கருத்து முதல் நாள் நான் சொல்றேன் என்னோட கருத்தும் 105வது நாள் மக்கள் கொடுக்குற அந்த தீர்ப்பும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஸோ அப்ப எனக்கு இருக்குல்ல, பேசலாம் இல்ல, நம்ம சேனல்ல பார்த்து நம்மளை இந்த தூரம் கொண்டு வந்த உறவுகளுக்கு அந்த ஒரு இது இருக்குல்ல. அதனால அந்த பிபி த காமன் மேன் ஷோல சில பேரோட முகங்களை பார்க்கக்குள்ள இவங்க ரிஜெக்டடா, ஏப்பா இவங்க செலக்டடா, வைப்பா அப்படின்ற ரீதியில நமக்கும் தோணிச்சு. சரிங்களா? ஸோ இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இவங்க பேர் வந்து சங்கவி. சரிங்களா? இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. 47,000 ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டால இருக்கு. இவங்க வந்து ஒரு அட்வொகேட் அண்ட் இந்த வீடியோ எடுக்கிறது, ரீல்ஸ் போடுறது அதெல்லாம் அவங்களோட பேஷன் அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், இவங்களோட ப்ரொஃபைல் பார்த்தேன். இந்த சில விடயங்கள் பொதுவாக வந்து நம்மளோட நண்பர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க, நம்ம லோகேஷ் அண்ணா அவர்களுடைய லியோ படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே வந்து சொல்லுவாங்க
இப்போ ஜனனி மேம் அவர்களை ஃபர்ஸ்ட் நம்ம ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் ஜனனி மேம் அவர்கள் பிக் பாஸ் 6க்கு ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கமல்ஹாசன் சார் அவர்களோட பேசக்குள்ள நான் வந்து ஆக்ட்ரஸ் த்ரிஷா மேம் மாதிரி வரணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு லோகேஷ் அண்ணா அவர்கள் அப்பவே முடிவு பண்ணாங்களா. லோகேஷ் அண்ணா முடிவு பண்றாங்கன்னா லோகேஷ் அண்ணா மட்டுமில்லை அவர் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களும் ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டு இந்த பொண்ணு இப்படி நல்லா இருக்காங்கல்ல, இந்த ரோலுக்கு சுமையா இருப்பாங்கல்ல, கெஸ் பண்ண முடியும் அவங்களால. ஒருத்தருடைய பேச்சு, பாடி லாங்குவேஜ், அந்த இப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களை கே பாலச்சந்தர் ஐயா அவர்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அவருடைய ரஜினி சாரோட கண்ணை பார்த்துட்டு சொன்னாராம். அவர் ரஜினி சாரோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு சொன்னாராம், எழுதி வச்சுக்கோ இந்த பையன் எங்கேயோ போவான் அப்படின்னு. இன்னைக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் 50 வருடங்களுக்கு மேல நம்பர் 1 கிங் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ். எவனுமே அவருக்கு கிட்ட வர முடியாது. அவர் பண்ண அச்சீவ்மெண்ட் அளவுக்கு எவனுமே பண்ண முடியாது. வேணும்னா போஸ்டர்ல மட்டும் இல்ல டிஜிட்டல்ல மட்டும் பிஆர் டீமை வச்சு மாஃபியா வச்சு வட சுடலாமே தவிர ரியல்லா தலைவருக்கு கிட்ட வர இல்லை எவனும். சரியா? ஸோ அப்ப இந்த டைரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்கிறவங்க, ஸோ அப்போ அந்த ஃபீல்டில் ஊறி போனவங்க சில பேருக்கு வந்து சில பேரை பார்த்தோன்னே தெரியும் சரியான அனுப்பா அப்படின்னு. அப்போ எனக்கு இப்போ நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணக்குள்ளேயே முதல் நாளே பார்த்துட்டு இவங்கெல்லாம் முத்துக்குமரன் எல்லாம் அவர் வாங்க முத்துக்குமரன் அப்படின்னு சொல்ல விஜய் சேதுபதி என்ன அவர்கள் அழைப்பாங்க. ஸோ அழைக்கக்குள்ள முத்துக்குமரனை பார்த்தோன்னே அவருடைய அந்த முடி யார் பாது முடியோட ஸ்டைலு கோட்டு ஷூட்டு போகிறாரு. அந்த ஹைலைட் ட்விஸ்ட் என்னன்னா தமிழ் பேசுற விதம் இருக்கு பாருங்க, ரிப்பீட் மூட்ல கேட்கலாம் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா சென்டிமெண்ட் அதுக்குள்ள வருது, அம்மா வாழ்த்துறாங்க, தலைவர் போறாரு, அப்பவே கிளிக் ஆயிட்டு இவர் தான்டா பாபிந்தர் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு அவர் உள்ள போகும்போது நான் போஸ்ட் போட்டுட்டேன். இந்த எல்லாம் என் டைட்டில் வின்னர் சீசன் 2 அதான் நடந்துச்சு. சரியா? ஸோ அப்போ நான் இந்த பொண்ணை பார்க்கக்குள்ள சங்கவி அப்படின்றவங்க, அட்வொகேட் அப்படின்றவங்களுடைய ப்ரொஃபைலை பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று பார்த்தேன், அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு. எனக்கு ஹாப்பி. ஏன்னா நானும் அவங்கள ஒரு ஆள்கிட்ட பேசுகிற விதம், அந்த கண்ணு அதெல்லாமே சொல்லுவாங்க இந்த இதுக்கு சரி வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. ஸோ அவங்கக்கிட்ட அந்த ஒரு வரி இருந்தது, இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொஃபைலை பார்க்கக்குள்ள எல்லா கிரியேட்டிவிட்டி லெவலும் செம கெத்தாக இருந்தாங்க. கட்ஸு நிறைய இருக்கும் அப்படி என்பது சில விடயங்களை பார்க்கக்குள்ள தெரிஞ்சது. நீங்கள் அவங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். சி இஸ் டிஃபரெண்ட் அண்ட் சி இஸ் யூனிக். ஸோ நான் வந்து ஓகே பிபி த கமெண்ட் மேன் ஷோவில் நல்ல ஒரு நபர் எடுத்திருக்காங்க அப்படின்னு. அடுத்த வீடியோ வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டாங்களாம் அப்படின்னு. இவங்களே ரிஜெக்டா, அப்போ யார்ப்பா செலக்ட் ஆகிற போகிற 5 பேர் அப்படின்னு போட்டு நமக்குள்ள ஒரு இன்னும் எதிர்பார்ப்பு வந்துச்சு. ஏன்னா இவங்களே ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஷோவுக்கு போனவங்கலாம் பயங்கரமாக இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு போட்டு அந்த போன நபர்களை பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கு. இது என்னுடைய ஒப்பீனியன். சரிங்களா? சோஷியல் மீடியாவில் இந்த பிபி த கமெண்ட் மேன் ஷோ பற்றி இவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ப்ரொஃபைலை பார்க்கக்குள்ள மேபி நான் வந்து அந்த ஒரு செலெக்ஷன் இதில் இருந்திருந்தா கண்டிப்பாக இவங்களை செலக்ட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் ஐ திங்க் சி இஸ் த ரைட் பர்சன். அதில் எனக்கு இன்னொரு ஹைலைட்டான வீடியோ என்னென்னா, இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இவங்க வீடியோ முடிக்கக்குள்ள ஒரு வீடியோ சொன்னாங்க 2வது வீடியோவில், அதாவது பிக் பாஸ் வந்து என்ன மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு. செம்ம இந்த கெத்து யாருக்கு வரும்? சிங்கப்பெண் ஹேட்ஸ் ஆஃப், வேற லெவல். கூடிய சீக்கிரம் நீங்கள் விரும்புகிறத அடைய வாழ்த்துக்கள். துணிந்து செயற்படுங்க, உங்களோட பேச்சு அருமை. சரிங்களா? இது வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னே நம்ம சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அட்வொகேட் சங்கவி. சரிங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க பல பேர் பிக் பாஸ் ரசிகர்கள். இது வந்து என்னுடைய ஒரு இது ஒன்று ஃபீட்பேக் ரிவ்யூ. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னொருத்தர். சரியா? நான் வந்து பேர் சொல்லல. பொதுவாக நான் எப்பயுமே என்னோட டனிஷ் டோக்காக இருக்கட்டும், டனிஷ் வாய்ஸாக இருக்கட்டும், பொதுவாக சில நெகட்டிவிட்டி சொல்கிறது அப்படின்னா நான் வந்து பேரோ ஃபோட்டோவோ போடுறதில்லை. பொதுவாக சொல்லுவேன். இப்போ இந்த பிபி த கமெண்ட் மேனுக்கு இன்னொருத்தங்களும் போயிருக்காங்க, டைரக்டர். அவருடைய ப்ரொஃபைலில் டைரக்டர், லிரிஸ்ட் அப்படின்னு. பொலிட்டிக்கனா? எந்த விதத்தில் பொலிட்டிக்கன்? ஐ டோன்ட் நோ. ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு போட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து இந்த பிபி த கமெண்ட் மேன் ஷோக்கு கூட இருந்த நபர்களை பற்றி சில விடயம் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த பொண்ணு, இந்த பொண்ணு, அந்த பொண்ணு, இங்க இருக்கிற 2 பசங்க, இவங்கெல்லாம் சரியான பாய்சன் அப்படின்ற ரீதியில இப்பவே ஒரு நெகட்டிவிட்டியை பரப்ப ஆரம்பிச்சிருக்காரு. அது முதல் வீடியோ.
அதுக்கப்புறம் வந்து தான் ரிஜெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நீங்க பண்ண வேலை தான் உங்களை ரிஜெக்ட் பண்ண வச்சிருக்கு, சரிங்களா? ஸோ அதான் எனக்கு இதாக இருந்துச்சு, ஏன்னா அப்போ இது பிக் பாஸ்க்குள்ள போகும்போதுல இப்படியா அப்படின்னு. ஸோ இந்த விட நான் சொல்ல காரணம் என்னன்னா, யாராவது இப்போ ஐ திங்க் இன்னும் ஃபினாலே இந்த 80% 75% தான் இன்னும் ஷூட் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்குள்ள அவசரப்பட்டு சில பேர் வந்து வார்த்தைகளை விட்டோ இல்லை இந்த ஆர்வக்கோளாறுலையோ வீடியோக்களை போட்டு கிடைக்கிற சான்ஸை நீங்களாம் கெடுத்துக்காதீங்க, சரிங்களா? ஸோ இவர் போட்ட வீடியோவுக்கு அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு முகத்தை காமிச்சு இவர் போட்ட வீடியோவுக்கு 2500 கிட்ட லைக் பா. ஸோ ஓகே, இது வந்து ஒரு விடயம். அடுத்தது முனியம்மா அப்படின்றவங்க, இந்த சர்மா மைண்ட் வாய்ஸ் அப்படின்ற சேனல், அவங்களுக்கு நல்ல வரவேற்பு. கிராமப்புறத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்றபடியா நல்ல வரவேற்பு, மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்களோட சைட்ல இருந்தே அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து இந்த வீடியோக்கள் எல்லாம் போட்டு கொண்டிருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ நல்லதையே பேசுங்க, நல்லதையே நடக்கும், சரிங்களா? பிக் பாஸ்ல தான் நம்மளோட ஆட்டம். பிபி த கமெண்ட் மேன் ஷோவில் நடக்குதுன்னா அதை டிவி வந்து எடிட் பண்ணி போடுவாங்க. அதுக்கு முதல் நல்லதையே பேசுனீங்கன்னா நல்லதே நடக்கும், சரிங்களா? நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இவங்க வந்து ரிஜெக்டட் அப்படி இப்படின்னு சில பேர் போஸ்ட் போட்டாங்க, அது வியூக்காக போட்டது. போஸ்ட் பார்க்கணுன்றதுக்காக சில பேர் போட்டது, அவங்களோட பேஜ் ரீச் ஆகணுன்றதுக்காக போட்டது. அவங்க இன்னும் ரிஜெக்ட் ஆகவில்லை எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம், 20ஆம் தேதிக்கு அப்புறம் ரிசல்ட்டை பார்ப்போம், சரிங்களா? ஸோ இதுதான் இப்போதைய அப்டேட் மக்களே. நன்றி.